காம ஆசை வர காரணம் மண்ணாசை, பொன்னாசை அதன் வழியில் பிறப்பது இல்லை. அதனால் எந்த இடத்தில் பிறக்கின்றோமோ அதே போன்று வாழ மனம் வருகிறது. அதன் மீது ஆசைகள் அதிகமாக இருக்காது. எளிதில் அதிலிருந்து விடுபடலாம். நாம் பிறப்பதே காம ஆசையின் மூலம்தான். அதே சமயம் முற்பிறவில் செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப எந்த அளவுக்கு ஆசைகள் இருக்கின்றார்களோ அதே ஆசையில் உள்ள குடும்பத்தில் பிறக்க வைக்கிறது. அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆசை உள்ளதோ அதே போல் பிறப்பவர்களுக்கும் இருக்கும். கருவை சுமப்பவர்கள் உணர்ச்சிகளை அனுபவித்துக் கொண்டே இருப்பதால் அதனால் மூளையில் வெளிப்புற ஆசைகளின் முதல் பதிவு செய்வது காம ஆசையாகவே இருக்கும். அதனால் தான் யாருமே சொல்லித்தராமலே காம ஆசை மூளையின் உத்தரவுப்படி செயல்படுகிறது. காம ஆசை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதும் இல்லை. அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப மாறுபடுகிறது. படிப்பு எப்படி அனைவருக்கும் சமமாக வரவில்லையே, அதே போன்றுதான் நாம் வாழ்க்கையும் அனைத்துமே. அதில் காம ஆசையும் அனைவருக்கும் சமமாக இருக்காது. அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின்படி அனைத்தும் செயல்படுகிறது. வெளிப்புறத்தில் பார்க்கின்ற காட்சிகள் தவறாக இருந்தால் மூளையில் பதிவாகி செயல்பட வைக்கிறது. திரைப்படம் நல்ல காட்சிகளே இருக்காது, தவறானதை தான் பார்க்கின்றோம். பிறகு எப்படி ஆசைகள் அதிகமாகத்தானே செய்யும். கைபேசியிலும் நல்லதை பார்க்க வேண்டும். தவறானதை பார்த்தால் மூளையில் பதிவு செய்து அதிகமாக்குகிறது. நல்லவர்களுடன் பழக வேண்டும். தவறானவர்களுடன் பழகினால் தவறானது தானே மூளையில் பதிவாகும். அதானே மூளையில் செயல்படுத்தும். பேசும்போதும் வார்த்தைகள் நல்லதாகவே பேச வேண்டும். தவறானதை பேசினால் மூளையில் பதிவாகி இருப்பதை நமக்கு அதை தானே தரும். திருக்குறளின்படி வாழ்ந்தால் நல்ல வழியில் அழைத்து செல்லும். அனைத்தும் நாம் செய்த பாவ புண்ணியம்தான் நம்மை வழி நடத்துகின்றது. மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள். தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்துவிடும்.